Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. 8000 ரூபாய் கூப்பன் மாதிரிகளை பொதுமக்களுக்கு வழங்கினால் பறிமுதல் செய்யப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெறாமல் அச்சடிக்கப்படும் எந்தவித கூப்பன் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடாது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி செயல்பட்டால் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தமிழகத்தின் சில மாவட்டங்களில் 8000 கூப்பன்கள் வழங்கியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. 8000 ரூபாய் கூப்பன் மாதிரிகளை வழங்கினால் பறிமுதல் செய்யப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ரூபாய் கூப்பன் மாதிரிகளை வழங்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், என்ன நடந்தது? விவரம் என்ன? தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியான பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என்று திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில திமுகவுடைய வேட்பாளர்கள் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் இந்த 8000 ரூபாய் கூப்பன் மாதிரிகளை பொதுமக்களுக்கு விநியோகித்து வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது. இந்த 8000 ரூபாய் கூப்பன் மாதிரிகள், இந்த சாம்பிள்ஸை பொதுமக்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்றத தற்போது எச்சரிக்கையாக தேர்தல் ஆணையம் விடுத்திருக்கிறது. தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெறாமல் அச்சடிக்கப்படும் இது போன்ற இந்த கூப்பன் சாம்பிள்ஸ் ஆகட்டும், அதே போல இந்த பேம்ப்ளெட் துண்டு பிரசுரங்கள் ஆகட்டும், அதே போல கைப்பிரதிகள், ஹேண்ட்பில்ஸ் போன்ற எதையுமே பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடாது. தேர்தல் ஆணையத்துடைய அனுமதி பெறாமல் இவை விநியோகம் செய்யப்பட்டால் அவர்கள் மீது, யார் விநியோகம் செய்கிறார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கையும் சட்ட ரீதியாக நடவடிக்கையும் வழக்கும் பதிவு செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தின் இந்த ஒரு சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இந்த 8000 ரூபாய் கூப்பன் மாதிரிகளை பொதுமக்களுக்கு விநியோகித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தற்போது இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. தளபதி, பொதுவாக இது போன்ற கட்சிக்காரர்கள் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்பவர்கள் இது போன்ற துண்டு பிரசுரங்களை வழங்குவார்கள், என்னென்ன திட்டங்கள், வாக்குறுதிகள் என்பதனை வழங்குவார்கள். இப்ப அதில் ஒரு பகுதியாக இது போன்ற மாதிரிகள் அச்சடிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறதா? இது எந்தெந்த மாவட்டங்கள்ல இது போன்ற செயல் நடப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? அதாவது நீங்க குறிப்பிட்டதுபடி தேர்தல் வாக்குறுதிகளை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கின்ற அடிப்படையில வேட்பாளர்கள் இது போன்ற பல்வேறு செயல்களை கடந்த காலங்களிலும் சரி, தற்போதைய தேர்தல் நடவடிக்கையாகவும் சரி, பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளுடைய வேட்பாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதே போன்ற மாதிரிகளை அச்சிட்டு 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என்று திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கக்கூடிய நிலையில அதே போன்ற மாதிரிகளை, இந்த சாம்பிள்ஸ் அச்சிட்டுக்கு கொடுப்பதற்கான அந்த நடவடிக்கையை அனுமதி பெறாமல் மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு உத்தரவை தான் தேர்தல் ஆணையம் பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக 8000 ரூபாய் கூப்பன் மாதிரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா செய்தி தொலைக்காட்சிகளிலும் அதே போல நாளிதழ்களிலும் விளம்பரமாக கொடுப்பதற்கான அனுமதியை திமுக ஏற்கனவே பெற்றிருக்கிறது. ஆனால் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதியை இதுவரை பெறவில்லை. அதற்கு அந்த அனுமதி என்பது கொடுக்கப்பட்டால் ஒழிய நிச்சயமாக விநியோகம் செய்வதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஆனால் அனுமதி பெறாமல் இது போன்ற கூப்பன்களை விநியோகம் செய்வது என்பது நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது என்ற உத்தரவு தான் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.